ஹாய் மக்களே. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இது வந்து ஒரு ஃப்ரைடேவாது சாட்டர்டே சாரி பாருங்கள், டேஸே மறந்துடுச்சிங்க. வந்து சாட்டர்டே ஆயிடுச்சு. இன்றைக்கி சாட்டர்டே காலையில் என்ன பண்ணோன்னா, க்ளோரியா வந்து இன்றைக்கி வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் விபிஎஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுக்கு காலையிலே அவளை அனுப்பிச்சாச்சு. மேடம் பின்னாடி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. ஹாய் சொல்லு க்ளோரியா. ஸோ அவங்க வந்து போயிட்டு வந்துட்டாங்க. மதியானம் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ சாயந்தரம் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். அதாவது என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய ஸ்கூல் மேட்டு, இவ்வளோ நாளாக கான்டாக்ட்லேயே இருக்கிற ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ அவன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து மலேசியா வந்திருந்தான். வந்தப்போ அங்கே நாங்கள் மீட் பண்ணோம். அப்புறம் இங்கே தான் இருக்கானுங்க. ஸோ அதனால் இங்கே வந்திருக்கனால அவன் ரொம்ப நீ வராமல் போகவே கூடாது அப்படின்னு சொல்லி அன்பாக வலுக்கட்டாயமாக கம்பல் பண்ணி எங்களை வந்து கூப்பிட்டார் அவர்கள். அதனால் நாங்கள் அவர் வீட்டுக்கு போகிறோம். அது எங்கே இருக்குன்னா, அந்த படூர் சைடில் தான் அவங்க வீடு இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நாள் நீ ஸ்டே பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் நாங்கள் 3 பேரும் இன்றைக்கி போய் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாளைக்கு காலையில் டைரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுவோம். சர்ச் போயிட்டு அப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகும். அடுத்த நாள் ஆஃபீஸ் இருக்குது எல்லாமே. ஸோ அதனால் இதுதான் எங்கள் பிளானு. ஸோ அப்படியே ஒரு விலாக் மாதிரியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். நேற்று நான் சுனிதாவெலாம் மீட் பண்ணேன், பட் நான் விலாக் எடுக்க முடியல. சுனிதாவை மீட் பண்ணேன், அப்புறமேட்டுக்கு சௌமியா மூர்த்தி அண்ணாவெல்லாம் மீட் பண்ணோம். எல்லாருமே இந்த ஓஎம்ஆர் சைடில் தான் இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம் நாங்கள் தெரியலைங்க, போனால் தான் தெரியும். ஸோ அவன் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. ஸோ அதனால் டேரெக்டாக போயிட்டு அவனை மீட் பண்ணலாம். ஸோ ஒரு வழியாக நம்ம எல்லா டிராஃபிக்கையும் மீறி வந்தாச்சு. டிராஃபிக் இல்லைன்னு நினச்சேங்க, பட் என்னென்னா இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு தானே திவா? எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் மக்கள் வந்துட்டாங்க போல் ஊர்லேருந்து. இந்த ஏரியா ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த படூர் சைடு நாங்கள் 2 பேரும் திவாவும் நானும் தான் பேசிகிட்டு வந்துட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு காலத்தில் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் இங்கே இந்த சைடு நாங்கள் வரும்போது காடாக இருக்கும், ரொம்பலாம் டெவலப்டே இல்லை. இப்போ பார்த்தா ஏகப்பட்ட கடை பாஷாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வேளை நீங்கள் வீடு வாங்கணும், லேண்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஏரியா நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் அவுட்டராகவும் இருக்குது, பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப கஜன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா வைடான ரோட்ஸு. இதுதான் அந்த பையன். ஹாய் சொல்லு. அவங்க அப்பார்ட்மெண்ட் ரொம்ப 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 அழகாக இருந்ததுங்க. உண்மையிலே சொல்லணும், நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அப்பார்ட்மெண்ட் பேர் வந்து ப்ரைட் டவர்ஸு. பட் உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி இருக்கிற ஒரு இடம் மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய பேர் பேஸ்கெட் பால் விளாண்டுருந்தாங்க, நிறைய குழந்தைங்க வந்து அந்த இடத்துல விளாண்டுருந்தாங்க. ரொம்ப சேஃபாக இருந்தது, நிறையா செக்யூரிட்டிஸ் இருந்தாங்க. அப்புறம் எங்களை வந்து சாப்பிட கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ இப்போ நாங்கள் அரேபியன் கார்டன் வந்திருக்கோங்க, சாப்பிட்றதுக்காக தம்பி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஹாய். ஸோ நல்லா இருக்குங்க இந்த ரெஸ்டாரண்ட், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஏதோ அரேபியன் டெசர்ட்குள்ளே போய் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஃபுட் எல்லாமே செம்ம டேஸ்ட்டுங்க. இது பேர் கலமாரி 65 நினைக்கிறேன், செம்மையாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க. நைட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அம்மா அப்பாலாம் அவங்க படுக்க போயிட்டாங்க. நாங்கள் சும்மா கீழே போயிட்டு எங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிட்டு இருந்தோம். அவங்க அதாவது இந்த ஒவ்வொரு டவரும் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த நடுவில் இருக்க இடத்த கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஒரு பிரிட்ஜு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் நான் சொன்னேன் இல்லை, அந்த கம்யூனிட்டி நல்லா ஒரு கம்யூனிட்டியாக இருக்காங்கன்னு. நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபேமிலி பசங்க எல்லாம் ஒன்றா வந்து எல்லாம் பேஸ்கெட் பால் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாலிபால் விளாண்டுட்டு
விளையாண்டுட்டு இருந்தாங்க. சாரி, இது பேர் பாஸ்கெட் பால் இல்லை, இது வாலிபால் தானே. வாலிபால் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து கிட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் இருந்தது. அப்புறம் அந்த சைடு வந்து ஜிம் வச்சுருந்தாங்க. அண்டு அது பேர் என்ன, நம்ம நடந்து போயிட்டு சும்மா வாக்கிங் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பேஸும் நல்லா இருந்தது. அப்புறம் ஸ்விம்மிங் பூலுமே வச்சுருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் அது இன்னும் ஏதோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்டு கொஞ்சம் ஒரு சின்ன பார்க் மாதிரி, குழந்தைங்க விளையாடுற பார்க் மாதிரிலாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த இடத்த தான் சொன்னேன். அவ்வளோ குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோ குழந்தைங்க விளையாடுறத பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த காலத்தில் உங்களுக்கே தெரியும், குழந்தைங்க கொஞ்ச நேரம் இருந்தாலே மொபைல் கேஜெட்ஸில் உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி அவங்க எல்லோரும் அந்த கேஜெட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஜாலியாக ஒன்றோட ஒன்று விளையாடுறத பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ உண்மையிலே அந்த காலத்தில் 90s கிட்ஸ் நம்மளாம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோ கிட்ஸ், ஆனால் அவங்க பேரண்ட்ஸ்லாம் யாருமே இல்லை. அவ்வளோ பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஜாலியாக. க்ளோரியாவுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமேன்னுலாம் நான் யோசித்தேன். அண்ட் இந்த ஸ்மால் பார்க் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுவுமே கீழே இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்ப கூலாக நல்லா இருந்தது சென்னையில். நீங்கள் ஒரு வேளை ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஐடி பார்க்குக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல வெளிச்சமாக, வீட்டுக்குள்ளெல்லாம் அவ்வளோ வெளிச்சம் இருந்தது நல்லா. அண்ட் அவுட்டராக இருக்கனால ரொம்ப அந்த டிராஃபிக் சவுண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு வேளை நீங்கள் அந்த ஐடி பார்க்கில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இங்கிட்டலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பக்கத்துலேயே நிறைய ஜிம்மு, நிறையா ஜும்பா கிளாஸ் அந்த மாதிரிலாம் நிறைய நல்லா இருந்தது. தூங்கி காலைல எழுந்திரிச்சா ஆண்டி வந்து சூப்பராக மட்டன் குழம்பு செஞ்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக மட்டன் குழம்பும் இட்லியும் சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டுக்கு இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். லேட் ஆகிடுச்சு. க்ளோரியாவை போய் விபிஎஸ்சில் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போகணும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்குரிய டே போயிட்டுருக்கு. நல்லா ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அவனை ரீசெண்டாக மீட் பண்ணோம் மலேசியாவில். பட் ஸ்டே ஓவர்லாம் பண்ணதில்லைல்ல. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணிட்டு அவங்க தங்கச்சி அம்மா எல்லாரோடையும் ஜாலியாக பேசிவிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் கிளம்ப போகிறோங்க. க்ளோரியாட்ட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் செம்ம அட்டாச் ஆகிடுவா. அது மாதிரி தான் விக்கி கூடயும் செம்ம அட்டாச் ஆகிட்டா. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. சிலம்பம் மாஸ்டர் இங்கே வந்து சிலம்பம்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கே உண்மையிலே. இவர் தான் அந்த விக்கி பாய். எலிஜிபிள் பேச்சுலர். ஆமாம், பொண்ணு தான் சொல்லுங்க. 3 BHK வீடு வச்சிருக்காரு. ஆமாம், கை நிறைய சம்பளம், கோடிகளில் சம்பாதிக்கிறாரு. இது அழகாக இருக்குது இங்கேருந்து இப்படி பார்க்க. ஆமாம், பாய் 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 பாய். சரி க்ளோரியா பாய் சொல்லிடு மாமாக்கு.